கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 11:11. மேத்யூ 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கால அளவை ரெண்டாக பிரிக்கிறார். எப்படி? தான் வருகிறதற்கு முன்பாக இருந்த ஒரு காலகட்டம், அதற்கு பின்பாக இருந்த ஒரு காலகட்டம். அது யாரை வைத்து? யோவான் ஸ்நானகனை வைத்து. இதுவரைக்கும் எழும்பின தீர்க்கதரிசிகளிலே பெரிய ஆள் யாரு? யோவான் ஸ்நானகன் தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களே பெரியவர் யாருன்னா யோவான் ஸ்நானகன் தான். அவரை மிஞ்சி ஒருத்தர் இல்லை. காரணம் என்ன? ஏன்னா எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எழுதினாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியல, எப்போ வரப்போகிறாரு, எப்படி வரப்போகிறான்னு தெரியல. மல்கியா வரைக்கும். ஏன்னா தானியேல் அநேக காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதுகிறாரு. அப்போ அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவர் கேட்குறாரு, தேவதூதன் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நீ எழுதி முத்திரை வச்சுட்டு போ, இது உன் காலத்துக்கு அல்ல, இதெல்லாம் என்ன பின்னாடி உள்ள ஒரு காலகட்டத்திற்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இதை நம்ம ஒரு அழகாக ஒரு 2-3 வசனத்தில் புரிஞ்சுக்கணுன்னா, பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது அழகாக எழுதுகிறாரு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து பாருங்களேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். என்ன, எப்படி உங்களுக்கு ரட்சிப்பு வரப்போகுதுங்கிற குறித்து அவங்கெல்லாம் கருத்தாக ஆராய்ந்து பரிசோதனை பண்ணாங்க. தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்பதை ஆராய்ந்தார்கள். எப்பன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. ஆனால் என்ன, தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாகப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருந்தார்கள். என்ன, இதை குறித்து உற்று பார்ப்பதற்கு தேவதூதர்கள் ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. அப்போ என்ன, இதுவரைக்கும் இருந்த காலகட்டங்கிறது யோவான் ஸ்நானம் வரைக்கும் இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவங்க என்ன, யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவங்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சிந்திச்சு பார்க்க முடியுதா? ஆபிரகாமை காட்டிலும், தாவீதை காட்டிலும், சாமுவேலை காட்டிலும், அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவர். ஏன்னா அவர் தான் மேசியாவை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். ஆனால் அதற்கு பின்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் வந்த நம்ம எல்லாரும் அவரை காட்டிலும் மிகவும் பெரியவர்கள். எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியமான காலத்தில் நம்ம இருக்கோங்கிறத தெரியுதா? அதைத்தாங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ராஜ்யத்தில் இருக்கிறவன் மற்ற எல்லாரை காட்டிலும் பெரிய ஆளு என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு இந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோங்கிறத நம்மள அநேகர் உணர்ந்து கொள்வதில்லை. எனக்கு அருமையானவர்கள், நன்றாக சிந்திச்சு பாருங்க. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், தேவ ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நாம் ராஜ்யத்தினுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை அனுபவிச்சவங்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன, நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறவங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா ஜனங்களும் எதிர்நோக்கி இரட்சகர் வந்து விட மாட்டாரா, நாங்கள் இரட்சகரை ஆராதித்து விட மாட்டோமா, நாங்கள் இரட்சகரை பார்த்து விட மாட்டோமா என்று சொல்லி ஏங்கி தவித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்தை அவங்க ரொம்ப ஆவலாக எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. இது சிந்திச்சு பாருங்க. எகிப்திலிருந்து வந்த காலமாக இருக்கட்டும், வனாந்திரத்தில் இருந்த காலமாக இருக்கட்டும், வாக்குத்தத்தம் பண்ண பூமியில் இருந்த காலமாக இருக்கட்டும், அதற்கு பின்பாக அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட காலமாக இருக்கட்டும், சிறைபிடித்து திரும்பி வரப்பட்ட காலகட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருந்த எந்த காலத்திலையும் விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணாங்க? ஏங்கி தவித்தாங்க, ஆராய்ந்து பார்த்தார்கள். இது எப்போ என்று சொல்லி ஏங்கக்கூடியது. ஆனால் நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் தெரியுமா? இந்த காலகட்டத்தில் நம்ம வாழுகிறோமே.
எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவும் இன்றைக்கு பூமியில் பரம்பி கிடக்கக்கூடியதான ஒரு பெரிய ஒரு சிறப்புரிமை பெற்ற காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய், அந்த ராஜ்யத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாய் வாழ நாம் தேவன்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே! எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஏங்கி தவித்த நாட்கள். சங்கீதம் 84 புலம்புறாரே, என் மாமிசமும் என்னுடைய ஆத்துமாவும் ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சையாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா, பசிதாகமாய் இருக்கிறது என்று அழுகிறாரே. ஆனால் எங்களுக்கு எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் நாங்கள் இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தில் உம்மை சுமந்து செல்லக்கூடிய மகனாய் உம்முடைய ராஜ்யம், உம்முடைய தேவனுடைய ஆலயமாய் நாங்கள் வாழக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.